இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மாறிவிடக்கூடாது என்பது எங்களுடைய கருத்து. பயங்கரவாதத்தை இரண்டு நாடுகளும் சேர்ந்து அழித்தொழிப்பதற்கு இணைந்து செயல்படுவதுதான் இரு நாடுகளுக்கும் நல்லது. பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஒரு நாடு பொறுப்பு என்று கருதி நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தால் நாம் வலிமையோடு இருக்கிறோம் என்று கருதினால் அதை நிரூபித்து காட்டுவதற்கு முயற்சிக்கக்கூடாது. நம்முடைய வலிமையை நாம் நமக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். உலகளாவிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். பயங்கரவாதத்திற்கு அந்த நாடு துணை போகுமேயானால் அதை உலக அரங்கில் அம்பலப்படுத்த வேண்டியதும் உலக அரங்கில் அந்த நாட்டை அந்நியப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. அந்த வகையில் இந்திய ஒன்றிய அரசு அணுகும் என்று நான் நம்புகிறேன். யுத்தத்திற்கு இடம் உருவாகாது என்றும் கருதுகிறேன். இது எங்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடு. நாங்கள் சொல்கிறதுனால அவர் ஒன்றும் ரிசைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அவர் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்ப திரும்ப அவர் லோக்சபாவிலையும் ராஜ்யசபாவிலையும் ஆர்டிகிள் 370 நீக்கிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலை? நீ சுற்றுலா வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சுட்டு தள்ளியிருக்கான். பொதுமக்கள் மேலே இருக்கிற கோபம் அல்ல அது, இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் மேலே இருக்கிற கோபம். நீ ஆர்டிகிள் 370 நீக்கிட்டா யார் வேணாலும் உள்ளே வருவீங்க, தொழில் தொடங்குவீங்க, இங்கே இருக்கிற கனிம வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி செய்வீர்கள். இதற்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று எச்சரிக்கக்கூடிய வகையில்தான் பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று நாம் எண்ண தோன்றுகிறது. எனவே மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ பரப்புகிற வெறுப்பு அரசியல் இந்தியர் ஒற்றுமைக்கு எதிராக போய் முடிகிறது. இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். நீக்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் குடியேறது கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து குடியேறியிருக்காங்க. காஷ்மீர் வந்து முஸ்லீம்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி டெரரிஸ்ட் நினைக்கிறாங்க. அது வந்து குடியேற்றத்தை விரும்பாதனால தான் துப்பாக்கி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. யார் போய் குடியேறிருக்கா? அது மற்ற மாநிலங்கள்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் 370 முன்னாடி யாருமே குடியேறினதில்லை. 370 வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே போய் 80,000 பேர் வந்திருக்காங்க. காஷ்மீர் சமீப காலங்களில் 80,000 பேர் குடியேறியிருக்காங்க. அதனால தான் காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், மற்ற மாநிலங்கள்லேருந்து வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் நேரம் சொன்னேன். அதான் சொல்லியிருக்கீங்க. அது அது இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாடு, இந்த கொள்கை அல்லது இந்த அணுகுமுறை பயங்கரவாதத்தை மேலும் தீவிரப்படுத்துவதற்குத்தான் பயன்படுகிறதே தவிர பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பயன்படவில்லை. அதற்கு அடையாளம் இப்போது நடந்திருக்கிற தாக்குதல். இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து பெரும்பாலும் சிறுபான்மை இஸ்லாமிய தான் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துக்களை வந்து கொள்றாங்க, முஸ்லீம் வந்து விட்டுறாங்க, அவங்களுடைய உடைகளை கழட்டி பார்த்து சுட்டாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லை, யாரும் வந்து இதுக்கு ஆதாரம் இல்லை. செய்தியை உடனே ஒரு மணி நேரத்தில் இந்த செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க போய் அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, உண்மை நிலவரத்தை கண்டறிவதற்கு முன்னாடி எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் உடனே உடையை கட்டி இஸ்லாமியரா என்று பார்த்து அதன் பிறகுதான் சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறார். சையத் உசேன் என்கிற ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி கொல்லப்பட்டார்? இதில் வந்து பயங்கரவாதம் என்று தலை தூக்கினால் அதில் அவர்கள் சாதி, மதம், மொழி, இனம் எதையும் பார்க்க மாட்டார்கள். அவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எங்களுக்குரிய மண், எங்கள் தாயகம். இதில் வந்து இந்தியா ஆக்கிரமிப்பு செய்கிறது, இதுதான் அவங்களுடைய கருத்து. நாங்கள் முதல்ல பி. சிதம்பரம் அவர்களின் தலைமையிலான ஒரு குழுவிலே நானும் ஒரு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தேன். காஷ்மீருக்கு சென்றபோது அங்கே எங்களை வரவேற்றவர்கள், பேராசிரியர்கள் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள், இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்,
இந்தியர்களாகிய நீங்கள் எங்களோடு நட்பாக இருங்கள், எங்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள், எங்களை எதிரியாக பார்க்காதீர்கள் என்றுதான் ஒவ்வொருவரும் மைக்கை பிடித்து எங்களிடத்திலே பேசினார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.